ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இவ்வளோ ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு ஸ்வீட் செய்யலான்னா நம்புவீங்களா? இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிடுங்க. பெரிய சைஸ் கேரட்டில் 2 கேரட் எடுத்திருக்கேங்க. இப்போ இதோட தோலை சீவி எடுத்து வச்சுக்கலாம். கேரட்டோட தோலை சீவி எடுத்ததும் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், கேரட்டை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட்டை இப்போ அரைச்சி எடுத்ததும் இதோட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். நம்ம முதல்லையே பால் சேர்த்து அரைச்சோன்னா கேரட் நல்லா அரைப்படாது, துண்டு துண்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா கேரட் சின்ன சின்ன பீஸாக எதுவுமே இருக்காதுங்க, நல்லா அரைப்பட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யோடவே நம்ம அரைச்சி எடுத்த கேரட்டையும் சேர்த்துட்டு கேரட்டை ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலேயே வதக்கி எடுத்துக்கலாங்க. கேரட் இப்போ வதங்கி வந்துடுச்சுங்க. கேரட்டை வதக்கி எடுக்கும் போதே நமக்கு அதோட கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதுலேயே தெரியும். இப்போ கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ கேரட் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். நம்ம இதோட 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சீனியை சேர்த்ததும் இதோடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த சீனியும் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ பால் கொதி வரணுங்க. நல்லாலாம் கொதிக்க வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி வந்தாலே போதும். நம்ம இதோட 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்த உடனே இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போதான் ரவை அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வருங்க. நம்ம சேர்த்த பால்லையே ரவை நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ரவையில் கட்டி எதுவுமே இல்லாமல் ஒரே மாதிரி வெந்து வரும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரத்திலேயே ரவை நல்லா வெந்து இந்த மாதிரி இறுக்கமாகி வந்துடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேங்க. எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ரவை நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ரவையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக செய்து வச்சுக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான பாலில் செய்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பால் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோடவே 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து இதை கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சீனியும் நல்லா கரைஞ்சி வந்துடும். நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை இதோட சேர்த்துடலாம். இதை சேர்த்ததும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரத்திலேயே இது திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதுக்கு தீ சிம்லேயே தாங்க இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம். ரவையை ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்ததுனால இதை ரொம்ப நேரத்துக்கெல்லாம் வேக விட வேண்டாங்க. உருண்டை எல்லாத்தையுமே சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதி வர ஆரம்பிச்சதும் இந்த மாதிரி கரண்டி விட்டு லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. உருண்டை எதுவுமே உடஞ்சிராத மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த உருண்டையை சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கொதி 5 நிமிஷம் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.